ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகிஸ் குட்டி உலகம். என்னன்னே தெரிலங்க, திடீர்னு வெண்பொங்கல் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிட்டேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்திக்கலாங்க. வெள்ளை பொங்கலுக்கு மிளகு இல்லைன்னா எப்படி? கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்திக்கலாங்க. கூடவே ஒரு 7 முந்திரி சேர்த்திக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு 2மே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பருப்புக்காக. இது கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இது கூடவே வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, உளுந்த வடை எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?